நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு சூப்பரான படம், ஃபீல் குட்டான ஒரு மூவி. ஹன்சிகா ஒரு பேயா வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக அம்மா சென்டிமெண்ட் தான். உண்மையிலேயே அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாமே வந்துருக்கு படம். ஆக்சுவலாக முக்கியமாக மியூசிக் சாம்சியஸ் அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாரு. அண்ட் படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. லாக்னு எங்கே பெருசாக இல்லை, நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். ஆக்சுவலாக மேக்கிங் தான் ப்ரோ. நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம மேக்கிங்னு ஒன்று விஷயம் ஒன்று இருக்கும். இது இந்த இடத்துலையுமே அதே மாதிரி மேக்கிங் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு பிகினராக வந்து தியான்னு சொல்லிட்டு ஒரு லீட் பண்ணியிருக்காங்க. அவங்களே ரொம்ப எவனக்கெட்டு நெத்திலிருந்து எல்லாமே பண்ணி அவங்களே எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது பெரிய விஷயம். ஒரு படம் நான் நடிச்சிட்டேன், நான் வந்து அப்படி போகாமல் இந்த படத்துக்காண்டி எல்லா ப்ரமோஷனும் பண்ணும்போது அதுவே பெரிய விஷயம். அந்த படத்தில் அதுவும் நல்லா நடிச்சிருக்காங்க, அது இன்னும் பெரிய விஷயம். அந்த ஒரு படத்தில் என்னென்ன தேவையோ, காமெடி, லவ், தங்கதுரை இருக்காப்புல, கொட்டராஜேந்திரன் இருக்காப்புல, ஒரு படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வாட்ச் பண்ண மூவி. கண்டிப்பாக எல்லாரும் தெரியும். சாம் நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ. சாம் வந்து கொஞ்சம் எப்பவுமே இன்னும் நல்லா பண்ணுவார், பெட்டராக பண்ணுவார். இப்போ இன்னும் கொஞ்சம் சாமோட மியூசிக் இல்லையாமோ எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா மெனக்கெட்டு இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு நிறைய சக்ஸஸ்லாம் இருக்கு, நல்லா மெனக்கெட்டு இருக்காங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி. ஒரு 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். நல்லா வந்திருக்கு சார். வழக்கமான ஜேனர் தான் இருந்தாலும் இது நல்லா பண்ணியிருக்காரு. மதர் சென்டிமெண்ட் ப்ளஸ் லேடிஸாக அவங்க இஷ்டத்துக்கு விடணும், டாமினேஷன் பண்ணக்கூடாது, ஆணாதிக்கம் அப்படின்ற விஷயத்தை காட்டக்கூடாது. நல்லா சொல்லியிருக்காரு டைரக்டர். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க சார். அவங்க ஏற்கனவே 2-3 தடவை இது மாதிரி பண்ணியிருந்தாலும் இதுலேயும் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறாங்க. சென்டிமெண்ட் எல்லா சீன்லையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது சார். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா தான் வந்திருக்கு. ஓகே, படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு ஹாரர் மூவி இது. இந்த மாதிரி நிறைய படங்கள் பேய் படம் பேய் படம் ஜானர் வந்து பேய், அதான் ஹாரர் ஜானரு. ரொம்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ பெண்களுக்கு வந்து ஒரு மாதிரியா பார்க்குறாங்களே, அந்த மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னுக்கு நிறுத்துறாங்க. நல்லா இருக்கு. புரியல. ஹன்சிகா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் பொறுத்து கம்பேக் வராங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அதான் டெக்னிக்கலாக வந்து சிஜி ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. பேய் வர்றது சீன்ஸ் எல்லாமே நல்லா ஹாரராக இருக்கு. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. கதை ஸ்டோரி எல்லாமே நல்லா இருக்கு. பாட்டு எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் என்டர்டைன்மெண்டான படம் சார். நல்லா இருக்கு. சூப்பர் சார், சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு சார். நல்லா கிராஃபிக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் ரியல் ஆகிட்டாங்க. அதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு சார். எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் சூப்பர். என்டர்டைன்மெண்ட் மூவி. படம் அருமையா இருக்கு. ஹன்சிகா சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபைட்லாம் பயங்கரமா இருக்கு. கதை நல்லா இருக்கு. பயங்கரமா இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு படம். சூப்பரா எல்லாமே சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அருமையா இருக்குது. பார்க்கலாம். ஒரு வாட்டில 2 வாட்டி கூட பார்க்கலாம். ஐயோ பயங்கரமா இருந்துச்சு. அதான் ஒரு வாட்டில 2 வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கும். பாட்டா இருக்குதா? எப்படிண்ணா இருந்தது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கார்டியன் படம் நல்லா இருக்கு. ஹன்சிகா அவர்கள் இவ்வளவு நாளா வந்து செரி பழம் மாதிரி இருந்தாங்க இல்லையா, இதுல வந்து சும்மா அப்படியே ஜெட்லி மாதிரி சண்டை போடுறாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருக்காங்க நம்ம ஹன்சிகா அவர்கள். படத்தோட தயாரிப்பாளர் விஜய் சந்தர், அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள வாலு, அந்த வாலு படத்துல வரும்ல, நயன்தாரா வேணாம், தமன்னா வேணாம், அந்த சமந்தா வேணாம், ஓ மை டார்லிங் அப்படின்னு இல்லையா, இவங்க தான். அந்த விஜய் சந்தர் சார் தான் அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படமே நல்லா இருக்கு. இப்போ சமீபத்தில் பாண்டிச்சேரியில் ஒரு 8 வயசு குழந்தைக்கு ஒரு
சம்பவம் நடந்துச்சு இல்லையா, துயர சம்பவம். ஸோ அந்த மாதிரி சம்பவம்லாம் இனிமேல் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த கார்டியன் படத்தில் வந்து இயக்குனர் அவர்கள் நல்லா அழுத்தமாக சொல்லியிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படம் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்குமே வாங்க, இந்த படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்னவா யாரு இப்படி இருக்குப்பா, பயங்கரமா ஒரு இது வரைக்கும் அன்சிகாவை நம்ம அந்த மாதிரி பார்த்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி செரி படம் மாதிரி இருந்தாங்க, இதுல ஜெட்லி மாதிரி சண்டை போடுறாங்க. ஆமா ஆமா, சும்மா பயங்கரமா நடிச்சிருக்காங்கப்பா. உண்மையிலேயே இந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட தயாரிப்பாளர் விஜய் சந்தர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆமாப்பா, இன்னைக்கு உமன்ஸ் டே இல்லையா? ஆமா, மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பெண்கள் இல்லாமல் நாட்டில் எதுவுமே நடக்கலை. ஏன்னா இன்னைக்கு தாய் நாடு அப்படின்னு தான் சொல்கிறோம், தாய்மொழி அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பெண்கள் தான் அன்னைக்கு முன்னுரிமையில் இருக்காங்க. அதனால் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.